ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கறி வச்சு மஞ்சள் பொடி போட்டு காய வச்சு கறிங்க பிரியாணி பண்ண போகிறோங்க. வித்தியாசமாக இருக்குங்க பிரியாணி. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அடுப்பத்தை வச்சு உப்புக்காவை எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டை 2 சேர்த்திக்கலாங்க. கிராம்பூ 2 சேர்த்திக்கலாங்க. பிரிஞ்சி இலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மராத்தி மொக்கு 1 சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்திக்கலாங்க. பல்லேறு வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துருச்சுங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரை கப் தக்காளி 1 கப் வச்சு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வரமிளகா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. கறி சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோங்க. கறி சேர்த்துக்கலாம். பரட்டி விட்டுக்கலாங்க. பரட்டி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறியோட போட்டு கிளறி விட்டு 10-20 நிமிஷம் அப்படியே கறி வேகட்டுங்க. மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு முடிச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. கறி நல்லா 20 நிமிஷம் நல்லா வந்து கறி நல்லா பூ மாதிரி வந்து வந்துச்சுங்க. அரிசி சேர்த்திக்கலாங்க. கறி நல்லா வந்து வந்துச்சு. அரிசி 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம். பச்சை கறிக்கு காஞ்ச கறிக்கு பிரியாணி நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து போய் கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு சோறு வந்துச்சுங்க. ஒரு 5 தம் போட்டுக்கலாங்க. நெருப்பள்ளி கொஞ்சம் தம் போட்டுக்கலாங்க. தம் எடுத்துக்கலாங்க. பச்சை கொஞ்சம் சேர்த்து கிளறி சேர்த்துக்கலாங்க. கிளறி சோறு நல்லா பஞ்சாட்டு வந்து வந்துருச்சுங்க. வாங்க, பிரியாணி ரெடி ஆச்சு. எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. பிரியாணி ரெடி ஆச்சுங்க. பிரியாணி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கோங்க.
கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்க. கறி பாருங்க பஞ்சு போல் நல்லா வந்துருக்குதுங்க. அது சாப்பிட்டு பார்க்கலாங்க. கறி நல்லா பஞ்சு போல் வந்திருக்குதுங்க. பக்ரீத் பண்டிகைக்காக ஆட்டுக்கறி வாங்கியிருந்தோங்க. அதை காய வச்சு சுடு தண்ணி போட்டு கழுவி பச்சைக்கறி போட்டு பிரியாணி செய்கிறத விட காஞ்ச கறி போட்டு பிரியாணி செஞ்சால் இந்த ஆட்டுக்கறி பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குங்க. இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கரூர் மருதாய் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.